உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆகின்னு இருக்குது. அந்த பொருளை வச்சு தான் இப்போ மீன் பிடிக்க போகிறோம். கொக்கு மீனை திங்குமா? 3 இளநில 30 கிலோ மீன் எடுத்துட்டான்டா. நம்மளும் எடுக்கிறோம் அந்த மாதிரி. சிறப்பா வடகத்து கிராமத்து மீன் குழம்பு வடகம் போட்டு வச்சிருக்கிறோம். செம்மையா வந்துருச்சு. இப்போ இறக்கி போய் சாப்பிட்றோம். நான் கோடி ரூபாய் போட்டு பொண்டாட்டி கட்டிட்டு வந்தாலும் இவ்வளவு ஒரு அருமையான சமையல் எங்கேயுமே கிடைக்காதுன்னா சும்மா 2 நாளா தண்ணியா போயின்னு இருக்குதா? தண்ணியா தான் போயின்னு இருக்குது. நிக்க மாட்டேங்குது. பம்பு செட்ல போற மாதிரி போகுது. 2 நாளா தென்காசி புயல் அடிச்சு இன்னைக்கு தான் கொஞ்சம் ஓஞ்சி இருக்குது. தென்காசி புயலா? வாயில வசம்ப வச்சு தேய்க்க. பெஞ்சல் புயல்னா? பெஞ்சல் புயல். புயல்ல பாருங்க எங்க வீட்டுல தண்ணியில் அடிச்சுன்னு போயிடுச்சு. இங்கதான் இருக்கிறோம். உண்மையாலுமே என் வீட்டுல தண்ணி பூந்து தான் போயிடுச்சு. யாரும் நிவாரணம் கொடுக்கல. யாரும் எங்களுக்கெல்லாம் நிவாரணம் கொடுக்கல. கம்மாயில வந்து நிவாரணம் கேக்குறீங்க? கம்மாயில வந்து இப்ப அதுக்காக வரல. நம்ம இப்ப வந்து நாங்க நிறைய மெத்தட்ல மீன் பிடிச்சிருக்கோம். நீங்க பாத்துருப்பீங்க. அமேசான் காட்டுல இருந்து ஆர்டர் பண்ணி வலையில பிடிச்சிருக்கோம், தூண்டில பிடிச்சிருக்கிறோம், கம்மாயில பிடிச்சிருக்கோம், இறைச்சியும் பிடிச்சிருக்கிறோம். இவ்வளவு அண்ணன் புடவையிலே பிடிச்சிருக்காரு. பொட்டவில மீன் பிடிச்சிருக்கிறோம். சேலையில வீடு கட்டவா. கொசுவால மீன் பிடிச்சிருக்கிறோம். தடவி மீன் பிடிச்சிருக்கா. இப்ப வலையே இல்லாம உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆகின்னு இருக்குது. அந்த பொருளை வச்சுதான் இப்ப மீன் பிடிக்க போறோம். அது என்ன பொருள்னு பாத்தீங்கன்னாக்கா வாங்க பாக்கலாம். சில்லுன்னு காத்து வச்சு இப்ப மீன் பிடிக்கிற ரகசியத்தை சொல்ல போறேன். கவனமா பாத்துக்குங்க. அப்புறம் திருப்பிலாம் சொல்ல மாட்டேன். இதுதாங்க பாருங்க. 3 இளநீ 3 முட்டை கொஞ்சமா சோறு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? இத வச்சுதான் மீன் பிடிக்க போறோம். என்னடா சொல்ற? ஆமா. இளநீ தண்ணி வச்சு பிடிக்க போறியா? இளநீல ஓட்ட போட்டு அதுக்குள்ள மசாலாவை ஏத்தி தண்ணியில வச்சு பிடிக்கிறோம். மசாலாவா? ஆமா. இப்ப அந்த இளநீல சதுரமா ஒரு ஓட்டை போட்டு அதுக்குள்ள முட்டையும் சோத்தையும் குழப்பி உள்ள வச்சிடறோம். வச்சு தண்ணிக்குள்ள கொண்டு வச்சிடறோம். மீன் எல்லாம் வந்து இளநீ உள்ள பூந்துக்கும். இது இளநியை திறந்து பார்த்தா ஒரே ஏகப்பட்ட மீனா இருக்கும். வாங்க பாக்கலாம். புதுசா இருக்கேனா? ஆமா, இதுதான் புதுசா. எவ்வளவோ ஐட்டத்தை இறக்கிருக்காரு. இது ஒரு புது விதமான ஐட்டம் இப்ப உள்ள இறக்க போறாரு. காசு வாங்கிட்டு இருக்கிறாரு. சும்மாவே இருக்கிறாரு. அது சொல்லல. நீ தாண்டா ரசிக்கிற. எங்கடா இருந்து வந்த? வெளிநாட்டுல இந்த இளநீ வச்சு எப்படி மீன் பிடிக்கிறாங்கன்றத பாத்துட்டு வாங்க. அதுதான் இப்ப நம்ம அந்த மெத்தட்ல தான் நாமளும் பண்ண போறோம். This man brought 3 green coconuts, carefully made a hole in each with a knife, and filled them with rice grains. Then he put raw eggs inside each coconut. முட்டை அரிசிலாம் போறோம். அரிசி நம்ம மீன் தின்னுமா? He then took the coconuts and submerged them under water. After some time, he pulled the coconuts out of the water. What happens next will truly surprise you. Now let's see what happened next. He split the coconuts in 2 and many small fish came out of them. 3 இளநில 30 கிலோ மீன் எடுத்துட்டான்டா. நம்மளும் எடுக்கிறோம் அந்த மாதிரி. அவன் தானா மூலக்காரன்? இல்லடா, நாமளும் திறமைச்சாலிடா. பிடிப்புண்டா. நம்ம பிடிக்கிறோம். எடுத்துரும் நீ. 3 இளநீ இந்த மாதிரி ஓட்ட போட்டாச்சு. ஓகேண்ணா. இது உள்ள முட்டை சோறுலாம் வைக்கிறோம். உள்ள தண்ணி இருக்கு போல இருக்கு. தண்ணி நான் குடிச்சிடுறேன். வெறும் குப்பையா தோகி அதான் ஓட்ட கொடுத்தது. எல்லாத்தையும் குத்தி குத்தி உள்ள தள்ளி வச்சிருக்கிறோம். எங்களுக்கு குடிக்க தெரியாமல நாங்களா இருக்கிறோம். அதே விட மாட்டேறாரு. அக்பர் ஓட்ட போட்டு கொடுத்தா அக்பர் இந்த மாதிரி 3 இலையிலையும் இப்போ முட்டையை ஓட்டையை போட்டுக்கிட்டோம். இப்போ முட்டையை உடைச்சு ஊற்ற போகிறோம். சிந்தாம ஒத்துப்பாயா? எங்க பாருங்க. அல்ல கோவப்படுறவங்களா இருந்தா நேரம் பட்டாருன்னு ஒன்று வச்சிருக்காங்க. நான் கோவப்பட மாட்டேன். முட்டை போட்டது ஏன் காசு என்ன? இல்ல, அது சோத்து போட்டு பிசைஞ்சு உள்ள வச்சிடுறோம். நான் எப்படி உடைக்கிறேன்னு பாருங்க. முட்டையை தட்டணும், மறுபடியும் உடையலாம் தட்டணும். இப்போ பாருங்க. இல்லடா போட்டுறேன். கரெக்டாக போட்டானு உள்ள. குட் ஜாப். முட்டை உடச்சி ஊத்தாச்சு. அடுத்தது கொஞ்சம் சோறு போடுறோம். பிச்சை 2 ரூபா பாக்கெட்டில் போட்டு வச்சிருக்காரு. பை விட்டு அதையும் எடுத்துட்டா. உள்ள தள்ளு. குத்து நல்லா குத்திக்குள்ள உள்ள தள்ளு. சிறப்பா தேங்காய்க்குள்ள தீனிலாம் வச்சாச்சு. இப்போ தண்ணிக்குள்ள வச்சிடுறோம் மீன் பிடிக்கிறதுக்கு. வந்துருமா? வந்துடும் நினைக்கிறேன். பாப்பு இங்கிலீஷ்காரன் சொன்ன மெத்தட்ல நம்ம மீன் பிடிக்கிறதுக்கு இப்போ ஐடியா பண்ணி ஆண்டி கம்மாய்க்குள்ள வச்சிருக்கோம். ஆண்டி கம்மாக்குள்ள இளநீ வச்சாச்சு. அதுக்கு தீனிலாம் போட்டு இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் வந்து பார்க்குறோம். 1/2 மணி நேரத்தில் வந்துருமா? எவ்வளோ ஆழத்தில் ஒரு பனைமரமே உள்ளே போயிருக்குது. அவ்வளோ ஆழத்தில் கொண்டு வந்து வச்சிருக்கோம். கண்டிப்பாக மீன் கிடைக்கும். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினச்சு நிற்கிறல்ல நீ? அந்த 1/2 மணி நேரத்துக்குள்ள அண்ணா உங்களுக்கு ஒரு தத்துவம் சொல்றேனா? தம்பி, நீயே உனக்கு சொந்தமில்லை, எதற்கு இந்த ஆர்ப்பாட்டம்?
இதற்கு இந்த ஆடம்பரம்? பெற்றோர் வைத்த பேரோ பிணம் என்று மாறுது, ஆசைப்பட்ட துணியோ கந்தலாகி போகுது, சேர்த்து வைத்த சொத்தோ வாரிசிடம் சேருது, கூடவே இருந்த மனைவி கூட வந்தா சாகுது, ஓடி ஆடி உழைத்த உடம்பு உயிரை விட்டு கிடக்குது, உயிர் குடிப்பேன் என்பதெல்லாம் ஊமையாகி போகுது, சொந்தம் என்று சொன்னதெல்லாம் உனக்கு சொந்தம் இல்லை, நீ வந்து இருந்த இந்த உலகில் அவன் தந்த உடம்பில் உனக்கு சொந்தம் இல்லை, சொந்தம் என்பது ஏதடா ஏதடா ஏதடா? இவன் சொன்ன வார்த்தைகள்லாம் இந்நேரம் நம்ம வச்சதுல மீனை பூரா போய் தற்கொலை பண்ணின்னு இருக்கோம். போய் பார்க்கலாம் வாங்க. போலாமண்ணா? கண்டிப்பா. ஒரு அர்த்தமா ஒரு கதையை சொன்னேன். என்னண்ணா கரெக்டாக எடுத்துட்டியா? நான் வச்சது ஒரு இடம், வந்தது ஒரு இடமா இருக்கு. என்னண்ணா மீன் இருக்கா? மீன் இருக்குதா என்னன்னு தெரியல, வெளியில் போய் உடச்சி பார்க்குறோம். போலாமா? கம்மாயிலேருந்து மீன் எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ பொழந்து அது உள்ள எவ்வளோ இருக்குது மீன் பார்க்குறோம். என்ன இப்படி விட்டா மீன் செத்துற போகுதுண்ணா? செத்தாலும் குழம்பு தானே வைக்க போகிறோம். அடடே ஏய் மீன் விழுகுதுடா. ஈராவது விழுகுது. உண்மையிலே மீன் விழுந்துருக்கு. மீன் இருக்குண்ணா. இருக்கா? ஆமாம். சரி எடு ரெண்டா போலண்ணா. சரி வரேன். இங்கே இருக்கு ஓட்டு. உன் பக்கம் இருக்கா? மீனா உழுதா மீன்ல? இவ்வளோ மீன் தானே உள்ள. வெள்ளைக்காரன் சொன்ன மாதிரி அருமையான மீன்லாம் கிடைக்குதுண்ணா. ஆமாம் பாண்டி, இளநி மர ஓண்டு ஓட்டையில் மீன் போயிருக்கு. துப்பாக்கூர் வெள்ளைக்காரன். சாரி, முதல்ல எங்களை மன்னிச்சிடுங்க, ரெண்டாவது வெள்ளைக்காரங்களை மன்னிச்சிடுங்க. ஏன்னா இப்போ விஷயத்தை சொல்ல போகிறேன். அதாவது இந்த இளநியில் வச்சு மீன் பிடிக்கிறதுன்றதுனா அது வந்து டுப்பாக்கூர் வேலை. ஆமாம், அதில் வந்து இருக்கிற ஓட்டை அவ்வளோ ஓட்டை தான், அதுக்குள்ளே அவ்வளோ மீன் இருக்கிறதுல அது வாய்ப்பு கிடையாது. நாங்களும் என்ன பண்ணோம், அவங்க ஐடியாவில் முட்டையும் சோத்தையும் கலந்து ஓட்டையில் போட்டு கொண்டு போய் தண்ணி உள்ளே வச்சா பொதுக்குன்னு மேலே வந்து நிற்கிது. அவங்க ஐடியா இல்லை, அவங்க டுபாக்கூர் எப்படி பண்ணவங்களோ அந்த மாதிரி பண்ணி பார்த்தா நமக்கு மனசாட்சி கேட்கலண்ணா. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறல்ல நீ? அதனால உண்மையாக பேசுறேன். அதனால அந்த இளநில மீன் பிடிக்கிறதுல அது போய் தயவு செய்து யாரும் முயற்சி பண்ணாதீங்க. நாங்கள் எப்படி பிடிச்சோன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் இப்போ பார்க்க போறீங்க. நண்டு ஏற்பாரு, நண்டு நண்டு எங்கண்ணா நண்டு? ஆமாம் உள்ளே இருக்குது. இல்லை அங்கே கை வைக்கிறேன், இங்கே இருக்கு நண்டு. ரெண்டு ரெண்டு பூலு 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 இப்படி இப்படி இந்த ஊர் நண்டு இல்லை எல்லாத்தையும் விட்ட கமான என்ன ஒன்னொன்று ஒரு கலரில் இருக்கு. இந்த இருக்குண்ணா. இந்த ஏறாரு இல்லை ஏறுது மீன் நண்டுல இப்போ தான் ஏறுது பாண்டி. வேறு இவ்வளோ நண்டு பிடிச்சிட்டோம். ஆய் கிடைக்கிறான் இங்கே தேவ நண்டு போகுது. இன்னும் இருக்கா? நிறையா இருக்கு பாண்டி நண்டு. நண்டா? ஆமாம். குண்டா எடுத்து சொல்லு. குண்டா எடுத்துடா. குண்டா இங்கே பாரு, நான் ஒன்று போயிடுச்சு. பேர் பாண்டி இப்போ நண்டு பிடிச்சிட்டேன். அது சொன்ன மாதிரி இது சின்னதாக இருக்கனால ஏறாம நிற்கிது இங்கே. அவன் ஒன்று பிடிச்சிருக்கான். அமௌண்ட் இருக்குதுக்கு எப்படி கையை கட்டி தம்பி பிடிச்சான். பரவாயில்லையா? நண்டு ஏறி வருதா? இருக்குதாண்ணா? ஐயோ என்ன மாடு? எத்தனை நண்டு பிடிச்சிட்டு பாரு. நான் எவ்வளோ நண்டு பிடிச்சிருக்கேன் பாருங்க. ஆமாம், இவர் பிடிச்சிட்டு இங்கே பாரு, நான் கையை பூரா சரி பிடிச்சிட்டு வரேன். என்ன சொல்லிட்டு பாருங்க. இவ்வளோ நண்டு பிடிச்சிருக்கேன். 4 நண்டு கொடுத்துருக்கா. இப்போ பிடிச்சி நண்டு இப்போ பாரு, குஞ்செல்லாம் பிடிச்சிட்டு இருக்கு. ஆள் பைத்தியம் பிடிச்சி தண்ணியிலே போயின்னு இருக்காருண்ணா. நண்டு மேலே ஒரே பைத்தியம். உனக்கு இருக்குது வைத்தியம். நண்டு மேலே மட்டும் இல்லைடா, தண்ணி மேலேயே அவருக்கு பைத்தியம் தான். தண்ணியில் கண்டம்னு கேள்விப்பட்டிருக்காடா, தண்ணியில் முண்டை மாரி போயின்னு இருக்காருடா. அண்ணா நம்ம இன்னைக்கு மீன் வீடியோ எடுக்கிறலாம், லட்டு வீடியோ மாற்றி விட்டுற போல இருக்கா? அங்கேருந்து செல்லு ஏறி இரு, நான் குழப்பம் வராங்க. குழப்பு இல்லை அப்படியாச்சு, நான் தான் பார்க்குறேன். வருமாரு சார் அங்கேருந்து விட கவலையாக இருக்கு போதுண்ணா. அந்த மீன் தான் மல்லி. ஐய் நான் அங்கேருந்து பார்த்தேன், சல்லுன்னு ஏறுது. எங்க நான் தான் பார்த்தேன் அங்கேருந்து. ஆமா இவ்வளவு பெரிய வீடியோ ஜிலேபியா? ஜிலேபி எவ்வளவு பெரிய வீடியோ கம்மாயில தானே வருது. அம்மா மீன் தான். அடுத்தது
கேட்டுருச்சு பாட்டிக்கிச்சு அடுத்தது இல்லை எப்படி பாட்டிக்கிச்சு ஏறுது பாண்டியா கமாயில இருந்தா சொன்னல இன்னொன்னா எக்கா எதிர்த்து கமாயில இருந்தா வருது. ஏய் எப்பவுமே மீன் எதிர்த்து தாண்டா வரும். இங்க இருந்து வருதுடா. இல்ல இல்ல எப்படியோ ஒன்று இப்போ வந்துச்சுல வந்துச்சு. புட்டிங்க இன்னைக்கு வேட்டையை போட்டுருவோம். கையில் கையற பிடிச்சிட்டேன். அம்மா அந்த தண்ணியில் ஒன்னால மீன் பிடிக்க முடியுமா? இல்லை 2 மீன் இது வந்து இங்கே குட்டையில் இருந்து ஏறுதுனோ இல்லைடா இல்லைப்பா. ஏய் குட்டை மீன் தான் போயிட்டு திருப்பி ரிட்டன் ஏறுது. அப்படி சொல்லு. இறங்கி திருப்பி ரிட்டன் ஏறுது. ஏன்னா ஓடுற தண்ணியில் ஏறு மோசம் இறங்காதுண்ணா. இறங்கிட்டாங்க. நீ எதுவாக சரி பிடிக்காம விட்டுறதுல வாங்க. இது என்ன பண்ணணும்ப்பா? 3 மீன் பிடிச்சிருக்கணும். ஏன் அண்டா தூக்கிட்டு வந்துரு. நம்ம வந்து இன்னைக்கு மழையில் வந்து மீன் நண்டு பிடிக்கிறோம். இதில் வந்து குட்டி குட்டி நண்டாக கிடைக்குது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இது இன்னைக்கு நம்ம குழம்பு வைக்க போகிறதில்ல. நம்ம குளத்தில் விட்டு வளர்த்து பெருசாகி அது ஒரு நாளைக்கு குழம்பு வைக்கிறோம். பாருங்க எவ்வளோ நண்டு இருக்கு. ஆனால் பூரா குட்டி குட்டி நண்டுவா. பால் நண்டா எல்லாம் நல்ல நண்டு. நான் குட்டி நண்டன்ற அதுவே இறங்குது உள்ள. 4 பக்கம் பெரிய ஓடுங்க. இவர் ஒருத்தர் தான் பெரியவர். போயிடலாம் கரெக்டாக தண்ணி. தண்ணி இறங்க நான் போகிறேன். இறங்குறேன் அதான் இறங்கிடும். சல்லுன்னு இறங்குறது வேறு ஏறி போகுது. எவ்வளோ மீன் பிடிச்சா மறுபடியும் ஏறிக்கிட்டே இருந்தான்னு அர்த்தம். விடிய ஏறும். லேசாக இப்போ தூரல் விழுகுது. அந்த இதுக்கே கிளம்புது நினைக்கிறேன். இங்கே காணா பொதுங்கிச்சு நம்மளை பார்த்தோன்னே. என்ன அடுத்து ஒன்று மாட்டிக்கிச்சா? இப்போ பிடிச்ச மாட்டி 3 நண்டு அந்த மீன் உன் கண்ணுக்கு ஒன்று தப்பி ஏறினே இருக்குதோ மீன். எப்படி இன்னைக்கு ஒரு குழம்பு பிடிச்சிடலாம். இப்போ ஒரு 10 மீன் பிடிச்சாச்சு. இந்த பொழுதுக்கு பிடிக்கலாம். ஏடு பண்ணு வரிசையாக வந்துக்கிட்டு இருக்காரு. எங்கே எஸ்கே பார்க்க போகிற? தண்ணி இங்கே ஒன்று இருக்குண்ணா. இங்கே ஒன்று இருக்கு பாரு. மழைக்கு நல்லா மீன் ஏறுது. என்னடா மழை அப்படியே விட்டா ஒண்ணு ஏறுதுண்ணா. மீன் அம்மாவும் மீன் எதிர்ந்துச்சு. என்னடா விளையாடிட்டு இருக்க பூரா? என்னண்ணா கெளுத்தியா? ஆமாண்ணா. சென கெளுத்தியா கிடச்சிருக்கு. இந்த வாழை கடை போடு. கொட்டிடும். சரி எங்கே பாரு பாடு எனக்கு எழுத்தி சரியான வேட்டை போயிருக்கேன். இந்த ஒருத்தர் வர கொஞ்ச நேரத்தில் இவ்வளோ பிடிச்சிட்டீங்க. மழை பெஞ்சு விட்டது இல்லை. மழை பெஞ்சு விட்ட உடனே செம தண்ணிண்ணா. நல்லா ஏறுறாங்க மேலே. ஆமாம், அதாவது வர தண்ணியில் தான் ஏறும். கேட்டை வேறு அடிச்சு வச்சுருக்கீங்க. எப்படி வரும்? அம்மாயிலேருந்து மீன் எங்க ஓடிச்சுடா. புடியா எங்க என்ன ஒன்று வந்துச்சு காணா? அது தாண்டி இருக்கு சென்ட்ரல். வருது எங்க குள்ளக்கண்டை வேற என்ன எனக்கு உச்சா வருது. நான் போய் வரேன். வருது மீன் வந்துனே இருக்கு. மாலை மீன் பாண்டி. மாலை மீன் ஏறுதும்பாங்கல்ல. மாலை மீனா? அந்தில வா அங்கே கையை வை. இரு வா அப்படி வாங்க. இன்னை தாண்டி போயிட போகுது. சேர்னா பிடிச்சிட்டு கரெக்டா. சிலேபி அது வழியா வந்து இதுல உள்ள போயிடுது. கேட்டு போட்டுக்கினா மீன் வெளியில போகாது. அந்த காமெடி நான் முன்னாடி பண்ணிட்டேன். எடுங்க எல்லாத்தையும் எடுங்க. ஒரே மீன் ரேட்டு தான். ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்றேண்ணா. இன்னைக்கு ஒரு புடி பாருங்க. நம்ம கனவு தோட்டத்துக்குள்ள இருக்கிற முன்னால ஆண்டி கம்மாயில் இருக்கிற மீன் பூரா நம்ம இங்கே ஒரு குட்டை வெட்டி வச்சிருக்கிறோம். நம்ம வெட்டலாம் ஏற்கனவே வெட்டி இருந்தது. அது செங்கல் கால்வாண்ணா. செங்கல் கால்வா. செங்கலுக்கு மண்ணால பள்ளம். இதுல வந்து ஏறி நிறுது மீன். பேசாத நான் கொலைக்குதுல. அது வேறு தலையில வரல. வீட்டுக்கு விருந்தாளி வந்த மாதிரி நம்ம தோட்டத்துக்கு அது மாதிரி மீன் ஏறினா இருக்கு. டப்புக்குன்னு நமக்கு தேவையான மீன் அள்ளியாச்சு. இப்போ போயிட்டு மீனெல்லாம் ஆஞ்சி குழம்பு வைக்கிறோம். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ண இன்னும் எடுக்கலாம். போதும் நமக்கு அது ஒரு குழம்புக்கு போதும். இல்ல பேச விடுனா. இவர் மீனை சாதாரணமெல்லாம் பிடிக்க முடியாது. அம்மாயில இருந்து தண்ணி வரைஞ்ச போது அந்த வழியா ஏறின மீனை பிடிச்சிட்டாரு. இல்லைன்னா மதிய தண்ணியில ஓடுற தண்ணியில பிடிச்சிட்டாரு இவரு. மீன் ஆனா நிறைய இருக்குண்ணா. பரவாயில்லண்ணா. எதிர்பார்க்காத ஒரு மழை மீன்னா. சரிண்ணா. ரொம்ப குட்டியா இருக்குதுன்னா குளத்துல விட்டுருவோம். ஆமா. நான் தம்பியை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிங்களா? ஆமாண்ணா. இவ்வளோ பெருசு நம்மளுக்கு கிடச்சிருக்கா? ஆமாண்ணா.
உயிரோடு இருக்கு. எப்படி சொல்லுது பார்த்தீங்களா? இப்போ மீன் பிடிச்சது நாங்கள் எப்படி பிடிச்சோன்றதா, கம்மா மீன், குளத்த மீன், இந்தமாரி மீனெல்லாம் இப்படி தான் பிடிக்கணும். ஏன்னா மழை டைமில் தான் இந்தமாரி மீன் மேலே ஏறுன்றது கிராம மக்களுக்கும் தெரியும், சிட்டி மக்களுக்கும் தெரியும். இந்தமாரி ஆற்று மீன், குளத்து மீன், கம்மா மீன் இது தேவையான பொருள் எப்படி பார்க்கணுன்னா, மீன் குழம்புக்கு தேவையான பொருள் கிராமத்து ஸ்டைலண்ணா. நல்லா புரிஞ்சுச்சுறாங்க சொன்னது. கிராமம்னா வேற மாதிரி செக்கெண்ணெய், கடலெண்ணெய், மஞ்சத்தூள், குடும்ப மிளகாத்தூள், கல்லுப்பு, சீரகம், வடவம், வெந்தயம், கடுகு கலப்பு, சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, இல்லை பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி, புளி கரைசல்னா இதுதான் மீன் குழம்புக்கு தேவையான பொருள். இப்போ வந்து சேகரனை வந்து இந்த மீன் குழம்பு வைக்க போகிறாரு. புத்தக மீன் குழம்பு வைப்பது எப்படி படிச்சுக்கின்னு இருக்காரு. இப்போ வந்து வைப்பார். அண்ணா மீன் குழம்பு வைக்க போகிறீங்க, அந்த புத்தகத்தை எது வரைக்கும் படிச்சிங்களா? நாங்கள் புத்தகத்தெல்லாம் படிக்கல, படிச்சுலாம் கீழ்ச்சாச்சு. இப்போதைக்கு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மீனை போய் கழுவி எடுத்துக்கிறோம். இன்னையோட மாஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நண்டு சேகரன். ஏன்னா நண்டு எப்பவுமே அவர் விருப்பமா சாப்பிட்றவரு. அந்த நண்டே கொண்டு போய் பாவம்னு சொல்லி விட்டு வந்தார் இல்லையா, அதனால மழை வந்துச்சு வாங்க. சரி, மழை வரதுக்குள்ள சமைச்சுக்கிறோம். எண்ணெய் ஊற்றிக்கிறேன், செக்கெண்ணெய், கடலை எண்ணெய். ஓகேண்ணா. இப்போ கடுகு கலப்பு போட்டுக்கிறோம். எண்ணெய் காஞ்சி ஒன்று, சீரகம் போட்டுக்கிறோம். அடுத்து வெந்தயம் போட்டுக்கிறோம். இப்போது வடகம் போட்டுக்கிறோம். அடுத்து பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். வடகத்தை போட்டால் தானே வாசனை கிளம்புதா. சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு போட்டால் கறிவிடும் கருவேப்பிலை. ஏன் இப்போ அண்ணன் அர்ஜென்ட்டாக போகிறாருன்னா அர்ஜென்ட்டாக படித்தார். ஏன்னா அவருக்கு படிக்கிறதுக்கு கூட டைம் இல்லை. ஏன்னா எங்கள் சோறு காலியாகிடு, அதனால் குழம்பு வச்சுருக்காரு. வாசனை வருதா? அண்ணன் வைக்கிற மீன் குழம்பு பேர் யாருக்கும் தெரியாது. இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுங்க. கிராமத்து வடக மீன் குழம்பு. ஓஹோ, செம்மையாக இருக்குண்ணா. கிராமம்னாலே எல்லாருக்குமே தெரியும். குறையிடுங்க, மழை பெய்யுது. வடகம் போட்டாலே ஒரு வாசனை. வாசனை தான் செம்மையாக இருக்கா? செம்மையாக இருக்கு. போட்டாலே வாசனை தானே. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போதைக்கு தக்காளி போட்டுக்கிறோம். ஆர்வ கலருக்கு கரண்டி கூட அதிலே போட்டு போடுறோம். பூண்டு வந்து அரைச்ச பூண்டுக்கு போட்டுக்கிறோம். கிண்ட சொன்னாரு. மஞ்சத்தூள் ஆமாம், டைமே கொடுக்குறதில்ல போல இருக்கு. தப்பு போட்டு தாக்குறீங்க. மழை வந்து விரட்டுது. அதெல்லாம் போய் உங்களுக்கு எப்பவுமே மீன் குழம்பு வச்சா உடனே சாப்பிட்டுருணும். அவ்வளோதான். அதுதான் அது காரணம். வீட்டு மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். காரம் தரமா என்ன தம்பிக்கு? சப்போஸ்ல காரம் கம்மியாக இருந்தால் 2 பச்சை மிளகாய். கல் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறோம். அப்புறமா பார்த்துன்னு போட்டுக்கலாம். புளி ஊற்றிக்கிறோம். புளி சேர்த்துக்கிறீங்க? புளி சேர்த்துக்கிறோம். நாக்கு போய் ஊற்றுறாங்க. ஊறுதா? இப்போது நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு பிள்ளைக்கு பார்த்துக்கிறோம். உப்பு வரப்பெல்லாம் மழை நேரத்தில் அப்படி மனமான ஒரு வாசனை எங்கிருந்துடா வருதுன்ட்டு அப்படியே சில்லுன்னு இது. இந்த நேரத்தில் நைனாவுக்கு கூட ஒரு பக்கம் தார்பாய மாதிரி மீன் அலசி எடுத்து கொண்டு வருகிறார். 2 போட்டு எடுத்துன்னு வர்றாரா நைனா? ஓ, சூப்பராக மீன் அலசியாச்சு. அலசி எடுத்துட்டு வந்துருக்காங்க. அப்புறமா குழம்பு கொதிக்க பார்த்து அப்புறம் போட்டுக்கிறோம். சரிண்ணா, கிராமத்து மீன் குழம்பு எப்படி கொதிக்குது பார்த்தியா? எல்லா மீன்களும் இப்படி தானே கொதிக்கும். வாசனை எப்படி மூக்க தொலைக்குதா? சிறப்பு. புளி ஊற்றி கொஞ்ச நேரம் 2 கொதி வந்துடுச்சு. இப்போ மீன் இறக்கிறோம். ஒரே கொதி எடுத்துடுறோம். நான் மீனெல்லாம் அழுகுதா? ஒரே மழையா பெய்யுது. மழையா பெய்யுது. மழையில பிடிச்சாச்சு மீன். அதை சமைக்க விட மாட்டேங்குது வேறு மழை. நல்லா கொதிக்குதா? சிறப்பா வடகத்து கிராமத்து மீன் குழம்பு வடகம் போட்டு வச்சிருக்கிறோம். செம்மையா வந்துருச்சு. இப்போ இறக்கி போய் சாப்பிட்றோம். மக்களையும் கூப்பிடணும் சாப்பிட்றதுக்கு. அங்கே போன உடனே மக்கள் வந்துடுவாங்க. மழைக்கு வருவாங்க. பார்க்குற மக்களை சொல்லல, வாங்க சாப்பிடலாம். அப்படி சாப்பிட மீன் குழம்பு சூடா சாப்பிட போறா. ஆவி பறக்குதா? என்னடா கிராமத்து முறைப்படி குழம்பு வச்சுட்டு இட்லி எடுத்து வைக்கிறீங்க? நடுவில் குழம்பு ஊற்றணும். அதுக்காக தொட்டி கட்டி வச்சிருக்கேன். நான் திறக்கவா? தர கிராமத்து பொக்கிஷம். போ அல்லுங்க அல்லுங்க. பாரம்பரியமான கிராமத்து மீன் குழம்பு. குழம்பு வச்சுட்டு இல்லை, நீ கிளம்புண்ணா. அவர் செய்கிறேண்ணா. மலைக்கு அந்த மாதிரி சுட சுட இட்லி மீன் குழம்பு எந்த பக்கம் சாய்க்கிறான் பாரு அவனுக்கு.
சூப்பர்ண்ணா. சின்ன வெங்காயம். அட்டா 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 அட்டா. ரொம்ப சூப்பரா இருக்குண்ணா. அருமையா இருக்குண்ணா. நம்ம சேகராண்ணா கைப்பக்கம் சூப்பரா இருக்கு. அவரே புக்க பார்த்து வச்சாருங்க. இந்த பக்கம் ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. எப்படி இருக்கு? அருமையா இருக்கு. கை மறையாது. சுடுது இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. குழம்பே காணா. இட்லி ஊத்துக்குங்க. இங்க ஊத்தா அப்படி ஊத்த இப்படி ஊத்துங்க. கொலை பாட்டிங்க. ஏன்னா சுடுதான் சுடலையா உனக்கு? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? நான் கோடி ரூபாய் போட்டு பொண்டாட்டி கட்டிட்டு வந்தாலும் இவ்வளவு ஒரு அருமையான சமையல் எங்கேயுமே கிடைக்காதுன்னா. உடம்பு மட்டும் இல்ல, இறைவன் கொடுத்தது மீனும் தான். மீனும் தான். அருமை அருமை அருமை. இட்லிலாம் எப்படி சாப்பிடணும் பாண்டி? இட்லிலாம் எப்படி சாப்பிடணும்? இப்படி உடச்சு அவன் இட்லி எடுத்து சாப்பிட்ற. தரமா இருக்குண்ணா. மீன் கஷ்டப்பட்டு பிடிச்சதுக்கு பலன் உண்டு பாண்டி. இளநீல பிடிச்சதா? இளநீயா? எங்க கனவு தோட்டத்துக்கு நீங்களும் வாங்க, இந்த மாதிரி என்ஜாய் பண்ணலாம். நீங்க ஆசைப்படுறது எல்லாமே இங்க கிடைக்கும். அருமையா வரலாம், தங்கலாம், ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். சாப்பிட ஆயிட்டுங்கடா. ஐயோ, அதுவும் சாப்பாடு. வேலையை விட மாட்டா. கிராமத்தான் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ இப்படிதான் இருக்கும். பாருங்க எப்படி வயசு நகரான்னு. என்ன சொல்லிட்டு அவர் நகராருண்ணா? உண்மையாலுமே கிராமத்து மீன் குழம்பு தான். என்னடா நீ பாருங்க, வந்த சப்ஸ்கிரைபர் எப்படி நக்க விடுறேன்னா அவ்வளவு ஒரு டேஸ்டா செஞ்சு கொடுத்துருக்காருன்னா சேகரன். அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குண்ணா. வாழை இலை கூட வச்சு சாப்பிடலாம் போல. டெய்லி ரொம்ப மோசமா இருப்போம். இதே மாதிரி கிராமத்து சமையல் நான் பார்க்கணும்னா எங்க கட்டுறது கதையோட சேனல்ல பாருங்க. கட்டுறது கதையோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. Facebookல பேஜ் இருக்கு, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணுங்க. என்ன மட்டும் இன்னும் 2 இட்லி வேணும்.